இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்டோரி தான். இந்த மாதிரியான கதைகள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும். அங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படங்களை நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா இந்த கதையில 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு நாள் எதிர்ச்சியா இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலாம்னு சொல்லி வராங்க. அப்படி வந்த இடத்துல இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால படிச்ச ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு வாத்தியாரை பாக்குறாங்க. அவனை பார்த்தாலே இவங்க 2 பேருக்கும் பிடிக்காது. அப்படி இருக்கிற அந்த வாத்தியோட பொண்ணு தான் இந்த ரெஸ்டாரண்டோட முதலாளி அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் அவனை பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக இவங்க ஒரு மாஸ்டர் மைண்டா ஒரு பிளான போட்டு எப்படியாவது இந்த வாத்தியோட பொண்ணை கரெக்ட் பண்ணி அவ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த கதையோட ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அப்படி வந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வரா. இவ தான் இந்த கதையோட ஹீரோயின். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களுக்கு தேவையான அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு எப்படியும் கொஞ்சம் 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் ஆகும், நீங்க வெயிட் பண்ணி தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும், இதுல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அந்த ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னால ஹீரோயினை இது நாள் வரைக்கும் இவங்க இந்த இடத்துல பார்த்தே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஒரு அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஒருத்தன் நம்மள அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்டா சொல்ல இது இவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா ஹீரோயின் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ண பொருள் இன்னும் வரல. ஆனா அதுக்கு முன்னால ஹீரோயின் என்ன கேக்குறானா, இங்க காஃபி மாதிரியான ஒரு சில ட்ரிங்க்ஸ் இருக்கு, அதை வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா உங்க ஃபுட் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க இவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பொண்ணு கேட்டா எல்லாத்துக்கும் வகை சொல்லிடுவானுங்க போல தெரியுது. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரோட கேரக்டர் இருக்கு. கூடவே ஹீரோ அவனோட லைஃப்ல சந்திச்ச ஒரு சில பிசினஸ் ப்ராப்ளங்களை பத்தி எல்லாம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் கடந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருப்போம்னு சொல்லி நம்ம என்னைக்காவது நினைச்சதுண்டா? ஆனா அது எல்லாத்தையும் நம்மளால சாத்தியமாக்க முடிஞ்சது நம்மளோட நேரமும் காலமும் தானே தவிர நம்மளோட திறமையெல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, அப்படி எல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா இப்போ வரைக்கும் அவங்களால ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியல, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட அவனுக்குன்னு சொல்லி கொஞ்சமாவது ஒரு லக் வேணும். அட்லீஸ்ட் 80% அவனுக்கு திறமை இருந்தாலும் கூட ஒரு 20% கரெக்டான லக் இருந்தா மட்டும்தான் அவன் லைஃப்ல அவன் நினைச்ச ஒரு பொசிஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒரு வயசான பெருசு உள்ளுக்குள்ள வராப்ல. இவர் யாருன்னு பார்த்தா இவங்கள மாதிரியே இந்த கடைக்கு இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த கதையோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த ஹீரோயினோட அப்பாங்க இருந்தா. இப்படி வந்த இடத்துல இவங்க 2 பேரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அப்போ ஹீரோ அவனுக்கு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு, நீங்க அந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டாஃப் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்கிறான். அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்னு. நீ என்னோட ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஆளு கேட்க ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பார்த்தாலே தெரியுது இன்னும் பல வருஷமா இன்னும் அதே மாதிரி டம்மி பீஸா தான் நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த ஆளு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இது இவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏதோ ஒரு டைம்ல இவங்க 2 பேரும் கொஞ்சம் கரையா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்க லைஃபும் சரி அவங்க முயற்சியால ஒரு சில டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆளு வந்து இப்படி இவனை இன்சல்ட் பண்ணது ஹீரோவுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதையும் தாண்டி ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் தான் ரொம்ப நேரம் இந்த வாத்தி கூட பேசிட்டு இருக்கானே தவிர ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவன் சிரிச்சுக்கிட்டே இவங்களை காரி துப்புற எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா அமைதியா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்துல ஹீரோயின் வேற இருக்கிறாங்க. அதுலயும் இந்த ஹீரோயின் தான் இந்த கிழவனோட பொண்ணு அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஒரு டைம்ல நீங்க எல்லாம் என்கிட்ட ஸ்டூடெண்டா இருக்கும்போது எந்த மாதிரிலாம் நீங்க அடி வாங்கியிருப்பீங்க, நீங்க பட்ட அவமானத்தெல்லாம் நினைச்சா எனக்கு கூட சிரிப்பு தான் வருது. ஆனா அந்த அவமானங்கள் தான் இன்னைக்கு உங்களை செதுக்கி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிற காரணமும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பெருசு இவங்க 2 பேரையும் திட்டிட்டு கூடவே பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. இதெல்லாம் கேட்கும் போது இவனுங்களால ஏத்துக்கவே முடியல. அப்படி இருக்கிற சமயத்துல கரெக்டா இந்த ஆள் ஹீரோயினை கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்டோட முதலாளி வேற யாரும் இல்ல என்னோட பொண்ணு தான். இங்க ஃபுட்ல இருந்து எல்லா விதமான ட்ரிங்க்ஸும் அவைலபிளா இருக்கு, நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்பெல்லாம் பார்த்தா என்கிட்ட எந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இது இவங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அதுலயும் ஒரு பொண்ணு முன்னால வச்சு பேசினா யாருக்கு தான் இன்சல்ட் ஆகாது. சாதாரணமாவே ஒரு ஆணோட மனநிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ எவ்வளவு பேசினாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். உள்ளுக்குள்ள கோவமா இருந்தாலும் வெளியே அவன் காட்டிக்கவே இல்லை. அதுவும் ஹீரோயின் முன்னால எப்படி சொந்த அப்பனை இப்படி அவமானப்படுத்த முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்க. இந்த பெருசும் அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா, ஒரு காலத்துல என்னோட லைஃப்ல இவன் செஞ்ச கொடுமைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அந்த மாதிரியான பல பிரச்சனைகளை இவன் எனக்கு கொடுத்ததை நினைச்சா இப்போ கூட எனக்கு நைட்டு தூக்கம் வரதில்லைங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போல தெரியுது. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றானா, அவன் தான் சும்மா வந்து பேசிட்டு போயிட்டான்ல, அதுக்காக
அதுக்காக எதுக்கு நீ இப்படி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க, ஃப்ரீயா விடு, இப்போ நம்ம லெவலுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்ல, இருந்தாலும் ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. கண்டிப்பா இவனை எப்படியாவது நம்ம ஒரு விதத்துல பழி வாங்கி இவன் பண்ண கொடுமைக்கெல்லாம் ஒரு தக்க தண்டனையை நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு வேணா இன்னொரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சும்மா இருக்கக்கூடிய ஹீரோவோட ஃப்ரெண்டையும் தூண்டி விடுறான். என்னன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஹீரோயின் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவ கூட நம்ம ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அதுவும் இந்த கிழவனுக்கும் தெரியணும். அவனுக்கு போன் பண்ணி நாம ஹீரோயின் கூட என்னெல்லாம் பேசுறோம் பழகுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனோட அந்த திமிரெல்லாம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, கண்டிப்பா இதெல்லாம் சாத்தியமாகுமா, ஒருவேளை இதனால நமக்கு ஏதாவது லீகலா பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நம்ம அந்த பொண்ணோட சம்மதத்துல எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட இதுல மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வராது, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். ஆனா எப்படி ஹீரோயினை கரெக்ட் பண்றது அப்படிங்கறது மட்டும்தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பிளானா இருக்கு, அது எப்படி என்ன அப்படிங்கிற டீடைல்ஸை நான் கூடி சீக்கிரமே உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் இவனும் இங்க வந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வராங்க. போன டைம் வந்து இவங்க எப்படி ஹீரோயின் கிட்ட வலிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் வந்து வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்கள மாதிரியான ஒரு அழகான பெண்ணை இந்த உலகம் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா பசங்களை எப்படி ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளேட் பண்ணுவாங்களோ அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோயின் நீங்க நேத்து கூட அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேச இல்ல, ஆனா இப்போ என்னோட அப்பா தான் உங்களோட அந்த வார்த்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இல்ல எங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் தோணுச்சு, பட் இருந்தாலும் அதை நாங்க வெளியே காட்டிக்கல, ஏன்னா பொதுவா புதுசா யாருனே தெரியாத ஒருத்தங்க கிட்ட அப்ரோச் பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, அவ காலேஜ்ல பார்ட் டைமா படிச்சுக்கிட்டே ஒரு லோன் வாங்கி இந்த கஃபே நடத்திட்டு இருக்கிறதா சொல்றான். இதையும் தாண்டி எனக்கு லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு, நான் பெருசா இப்போ வெளியே அங்கே இங்கன்னு சொல்லி கமிட்மெண்ட்னு எதுவும் பார்க்க முடியறது இல்ல, என் படிப்பு எக்ஸாம்ஸ் சொல்லி இதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு ஹீரோயினை இன்வைட் பண்றாங்க. அது என்ன பார்ட்டின்னு பார்த்தா, இந்த ஹீரோயின் வந்து இவங்க அப்பதானே அவங்க ஸ்டூடெண்டா இருந்திருப்பான், அதனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு பார்ட்டியை நாங்க வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு கண்டிப்பா நீங்க வரணும், ஃப்ரீ டைம் இருக்கும்போது சொல்லுங்களேன், அந்த டைம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி மீட்டிங் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்க, அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு இந்த பிஸி ஷெட்யூல்ல என்னோட வேலையே பெரிய இம்சையா இருக்கு, எதையும் தாண்டி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் நடக்காத காரியம், அது மட்டும் இல்லாம நீங்க எப்போ என்னோட அப்பனோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோ வர்ற மாதிரி இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல, கண்டிப்பா நீங்க வரணும், நம்ம மூவி நைட் டேட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பார்ட்டி எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போறோம், இதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, பட் இது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த விஷயம் எதுவுமே என்னோட அப்பனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, அவர் தெரிஞ்சுட்டா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் ஒரு படத்துல கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான அப்பன் போல தெரியுது, எக்காரணத்தை கொண்டும் அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களா தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் முதலுக்கே மோசமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட ஒரு டீலிங்க பேசிக்கிட்டு இருக்கான். சரி நாங்க எதுக்காக போய் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல போறோம், நமக்குள்ள பேசுற எல்லாமே அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கணுமே தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு தெரியறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களும் ஹீரோயின் சொல்ற மாதிரியே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பவே நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறா. அப்படி உள்ள போனதுமே அவ அந்த ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒன்னு போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இப்ப புதுசா அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோயின் வெளியே வர, இதை பாக்குற ஹீரோ அநியாயத்துக்கு ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க பார்க்கும்போது கூட உங்களோட அழகு பாதி தான் தெரிஞ்சது, ஆனா இப்போ முழுசுமே என் கண்ணுக்கு தெரியுதுங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் சொல்றானா, இப்படி பேசி பேசி நீங்க என்ன வெக்கப்பட வச்சிருவீங்க போல தெரியுது, இதெல்லாம் நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவனுங்க கிட்ட செல்லமா இவங்களை கண்டிக்கிறாங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் ஹீரோயின் சொல்றான், என்னன்னா இது நாள் வரைக்கும் ஹீரோயின் யாரு கூடயும் டேட்டிங் போனதில்ல, இந்த மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் பெரும்பாலும் அட்டன் பண்ணதில்ல, முடிஞ்ச வரைக்கும் யாராவது இப்படிப்பட்ட சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கூட நான் அவாய்ட் பண்ணிடுவேன், நான் உங்களை நம்பி வரதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இது வெறும் பார்ட்டி மட்டும் இல்ல, இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ராத்திரி 10 மணிக்கு மேல நடக்கக்கூடிய ஒரு சில சமாச்சாரமான விஷயங்கள்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்போ இதை கேட்கிற ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல பெரும் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இப்படி சொல்றது கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த கதையில வர ஹீரோயின் ஏற்கனவே பல படங்கள் நடிச்சிருப்பாங்க, மேபி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசா பாக்குறவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவு. இந்த மாதிரி ஹீரோயின் ஒரு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல நீங்க இந்த பார்ட்டி மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணும், அப்பதான் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கறத அர்த்தங்கிற மாதிரி இவங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட சம்மதம் வாங்கிட்ட மாதிரி தெரியும். அப்போ ஹீரோயினும் இதுக்கு
ஓகே சொல்லிட்டு இவங்க சொன்ன டைமிங்க்கு இவங்க 2 பேரையும் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறான். அப்போ ஹீரோ என்ன பண்றானா, வேணும்னே இவங்க அப்பனுக்கு ஒரு போனை பண்ணி அதை கால் அட்டன் பண்ணிட்டு அதை தூக்கி வரமா போட்டு இவங்க ஹீரோயின் கூட ஒரு வித ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், எப்படிப்பட்ட கான்செப்ட்ல ஸ்டோரி போயிருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும். விருப்பப்படுறவங்க நீங்க அங்க பாத்துக்கங்க. நான் பெரும்பாலும் இப்ப கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. அதனால வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டீடைல்ஸ் போதுமானது. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.